ஹே கைஸ் வெல்கம் டு ஏன் ஸ்டுடியோ. ஸோ நம்ம தளபதி விஜய் அவரோட ஜனநாயகன் படத்துலேருந்து லேட்டஸ்ட்டாக நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ என்னன்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தளபதி ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காகவே தனியாக ஒரு சேனல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் தளபதி ஃபேன்ஸாக தான் இருக்கீங்க. ஸோ நிறைய பேர் வந்து தளபதினு சொல்லிட்டு தான் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்காகவே தனியான சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவரோட டிவிகே நியூஸ் அண்ட் டிவிகே பற்றின விஷயங்களை தான் நான் பேசுவோம். ஸோ அந்த சேனலோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம அதில் தளபதி விஜய் அவர்களுடைய அப்டேட்ஸ் தான் பார்ப்போம். ஸோ இந்த சேனலில் வந்து நிறைய அப்டேட்ஸ் போகிறனால தளபதியை பற்றி பேச முடியாது. ஸோ அந்த ஒரு சேனல்ல நான் டீடைலா பேசியிருப்பேன், போயிட்டு பாருங்க. சரி வாங்க இப்போ இந்த ஒரு ஜனநாயகன் படத்தோட அப்டேட் பத்தி பார்க்கலாம். சோ என்ன அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்தோட இன்ட்ரோல் பிளாக் அண்ட் கிளைமேக்ஸ் அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கதை இந்த மூணுத்தை பத்தி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ இதன்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரோல் பிளாக் அண்ட் கிளைமேக்ஸ் பத்தி பார்த்தலாம். சோ இன்ட்ரோல் பிளாக் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைலர்ல ரிவீல் பண்ணிட்டாங்க. சோ எல்லாருமே பார்த்திருப்பீங்க. தளபதி விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் கம்மிங் சொல்றது தான் இன்ட்ரோல் பிளாக். சோ அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரைலர்லயும் கொடுத்திருந்தாங்க, மாசா இருந்துச்சு. சோ கண்டிப்பா தியேட்டர் பிளாஸ்ட்ன்ற அளவுக்கு வெறித்தனமா இருக்க போகுது. அந்த ஃபைட் சீன்றது பகவான் கேசரியில கொஞ்சம் வந்து ஓவரா இருக்கும். பட் இதுல வந்து கம்மி பண்ணி தான் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா தாறுமாறா இருக்க போகுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு தரமான சம்பவம் இன்ட்ரோல் பிளாக்ல இருக்கு. சோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாபி டியூல் அண்ட் தளபதி ரெண்டு பேருமே சண்டை போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. சோ ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசான ஆக்ட்ரஸ். சோ பாபி டியூல் அவருடைய உடம்புலாம் வந்து பாத்தீங்கன்னா மாசா இருக்கும். சோ அந்த அளவுக்கு சிக்ஸ் பேக் வச்சுட்டு வெறித்தனமா இருப்பாரு. சோ அந்த வகையில தளபதி விஜய் அவர்களும் வந்து லியோ படத்துல நல்லா சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சிருப்பாரு. சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்திலே ஒரு தாறுமாறான சம்பவமா வெறித்தனமா தான் இருக்க போகுது. சோ தியேட்டர்ல பாக்குறதா செம்மையான வெயிட்டிங். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தியேட்டர் மொத்தமா பிளாஸ்ட் ஆகுறத. சோ கிளைமேக்ஸ் தான் ரிவீல் பண்ணல. சோ மத்தபடி இன்ட்ரோல் பிளாக் கூட ரிவீல் பண்ணிட்டாங்க ட்ரைலர்ல. சோ கிளைமேக்ஸ் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ வெயிட்டிங்ல வெரி ஆகுது அப்படின்னு தான் சொன்னோம். சோ படத்தை நேரத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்திருப்போம். பட் ஆனால் ரிலீஸ் பண்ணாம சென்சார் இஷ்யூல வச்சிருக்காங்க. சோ உச்சநீதிமன்றம் 20ஆம் தேதி தான் கேஸ் விசாரிக்க போறாங்க. சோ அதனால நம்ம 20ஆம் தேதி வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்ப ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்ததா வந்து இந்த படத்துடைய கதையை பத்தி பகவான் கேசரி படத்தை எடுத்த டைரக்டர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோல் பிளாக் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பகவான் கேசரி ரீமேக் மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கப்புறமா கதை வேற மாதிரி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ட்ரைலர்ல நம்ம அதை பார்த்தோம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தளபதி விஜய் அவர்கள் சிரிக்கிறது அது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பகவான் கேசரி ரீமேக் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வில்லன் வந்து என்ட்ரி கொடுக்கும், வேற மாதிரி கதை போக ஆரம்பிச்சிருச்சு, வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இது மட்டும் இல்லாம ரோபோட்லாம் உள்ள வர மாதிரி இருக்கு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாதி பகவான் கேசரி பாதி பிரியாணி அப்படின்னு தான் சொல்லணும். சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம பிளாஷ்பேக் சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு போற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு அரசியல் கலந்து பகவான் கேசரி கலந்து பிரியாணி கலந்து மொத்தமா ஒரு கலந்து படம் வந்து தாறுமாறா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். செம்மையா வெறி ஆகுதுன்னு தான் சொல்லணும். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா நேத்து தான் டிவில வந்து ஃபுல்லா போட்டு அந்த ட்ரைலரை பார்த்தேன். சோ ட்ரைலர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாரு. சோ அவர் யாருன்னு தெரியும். சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரகனி அவர்கள் இந்த ஒரு படத்துல நடிச்சிருக்காரு அப்படின்றது எனக்கு இப்பதான் தெரியுது. சோ அந்த ஒரு வாட்ஸ்அப் வால்பேப்பர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வரும் இல்லையா. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் டிபில சமுத்திரகனி அவரோட போட்டோ இருக்கும். சோ அதை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு ரைட் சமுத்திரகனி நடிச்சிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாம சுனில் அவர்கள் தான் நடிச்சிருக்காரு. சோ ஆடி லான்ச் இவரெல்லாம் எதுக்கு வராரு அப்படின்னு யோசிச்சேன். பட் நடிச்சிருக்காரு. அண்ட் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நாசர் இவரும் வந்து நடிச்சிருக்காரு. சோ அதனால தான் ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்காரு. சோ வேற லெவல் தான். சோ இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத நிறைய கேரக்டர் உள்ள வச்சிருக்காங்க. சோ பிரியாமணி அவர்களுக்குலாம் நியூவா கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் ட்ரைலர் வந்த டைம்ல என்னால வந்து டிகோடிங் பண்ண முடியல, என்னால பேச முடியல. சோ இப்போ வந்து நான் சொல்றேன் கேட்டுங்க. சோ வேற லெவல்ல இருக்க போகுது. சோ செம்மையா வெயிட்டிங்ல வெரி ஆகுது. ரைட் இன்ட்ரோல் பிளாக் அண்ட் கிளைமேக்ஸ் மாசா இருக்க போகுது. சோ அதுக்கான பிஜிஎம் ஒர்க்ன்றதை நம்ம அனிருத் அவர்கள் எப்படி பண்ணிருப்பாரு மட்டும் யோசிச்சு பாருங்க. சோ கண்டிப்பா வெறித்தனமா இருக்கும். சோ ராவண மோண்டா அந்த ட்ரைலர்ல வரக்கூடிய அந்த ராவண மோண்டா அந்த சாங்கே வந்து கூஸ்பம்ஸ் ஆயிடுச்சு ட்ரைலருக்கு. சோ அதை வச்சு பார்க்கும்போது படத்துல எல்லாம் தரமான சம்பவமா இருக்க போகுது. சோ வேற லெவல் தான். அண்ட் இதுக்கப்புறம் நான் பூஜா கேட்டன் ஹீரோயினோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி கண் போற ஒரு ரோல் மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம வினோத் அவர்கள் அபிஷியலா. ஆனந்தன் விகடன்ல கொடுத்த ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. சும்மா வந்துட்டு போற மாதிரியான ஒரு கேரக்டர் தான், சின்ன கேரக்டர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ ஹீரோயின் நம்ம பெருசா எடுத்துக்க தேவையில்லை. நமக்கு தளபதி விஜய் அவர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூட்ல வெறித்தனமா காட்டினா போதும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தியேட்டர்ல பிளாஸ்ட் சம்பவம் இருக்கு. ஒவ்வொரு ஆக்ஷனும் வந்து தெரிக்க போகுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சம்பவம் இஸ் லோடிங் தான் சொல்லணும். சோ 20ஆம் தேதி என்ன மாதிரி தீர்ப்பு வருதுன்னு பார்க்கலாம். என்ன மாதிரி தீர்ப்பு வந்தாலும் சரி நான் அதை உடனே அப்டேட் பண்றேன். அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவரோட ஜனநாயகன் படத்தோட இன்ட்ரோல் பிளாக் அண்ட் கிளைமேக்ஸ் ரெண்டுமே மாசா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.